வணக்கம் இணையத்தண்டல் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த மாதிரி நிறைய பேர் ஏஐ பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாலும், ஸோ நம்மளோட வீடியோஸில் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஏஐ வந்து நிறைய ஏஐ இருக்குது. ChatGPT இருக்கட்டும், அப்புறம் ஜெமினியாக இருக்கட்டும், அப்புறம் டீப்சீக்காக இருக்கட்டும், அப்படி நிறைய ஏஐ இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொரு ஏஐ பற்றியும் அது எப்படிலாம் பயன்படுத்தணும், அதில் கொடுத்துருக்கக்கூடிய டீப்பான விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப கொஞ்சம் ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ ரிசர்ச் மீன்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NotebookLM அப்படின்ற ஒரு ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த NotebookLMோட வேலை என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிடிஎஃப்ஐயோ அல்லது ஒரு யூடியூப் லிங்க்கையோ அல்லது ஒரு டாக்ஸ் அல்லது ஒரு பிபிடி, ஒரு பிடிஎஃப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத அது வந்து ரீட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கான்வர்சேஷனாக கொடுத்துரும். ஸோ அதுதான் இந்த நோட்புக்கோட ஒர்க். ஸோ அது வந்து நமக்கு தெளிவாக ஒரு பக்கத்துலேருந்து நமக்கு ஒரு டீச்சரோ அல்லது ஒரு யாரோ ஒருத்தர் பக்கத்துலேருந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் எந்த மாதிரி புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஆப் தான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த NotebookLM அப்படின்ற ஏஐ. ஸோ இது கூகுளோடது தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம், அதை தெளிவாகவும் புரிஞ்சுக்கலாம். இது எனக்கு இது வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதில்லை, நான் வந்து பேசிக் யூஸர் தான், நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை உங்கள் எல்லாத்துக்குமே நான் புரிகிற மாதிரி தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் எந்த புக்கை நோட்புக்கில் ஏதோ பிடிஎஃப் எதை பண்ண போகிறீங்களோ அதை சோர்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து குயிக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த நம்ம கொடுக்குற பிடிஎஃப் அதை ரீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷனாக கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 to 5 minutes கூட, ஒரு 4 minutes கூட டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க தான் செய்யணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம மிச்ச விஷயங்களை அது கன்வெர்ட் ஆகும்போது நம்ம பேசுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, ரன் டயலாக்ல போய்ட்டு CHROME அப்படின்னு போட்டு க்ரோம்னு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் க்ரோம் இல்லை அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜோ என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி க்ரோம் ஓப்பன் பண்ணோடனே அட்ரஸ் பார் தான் டேரெக்டாக நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனவுடனே ஒருவேளை உங்களோட ஃபோக்கஸ் அட்ரஸ் பார்க்கு நேராக இல்லை அப்படின்னா நீங்கள் Alt D கொடுத்து அட்ரஸ் பார்க்கு நேராக வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல NotebookLM.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நோட்புக் NotebookLM.google.com. ஓகே, ஸோ NotebookLM.google.com. ஓகே, ஸோ NotebookLM.google.com அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ நமக்கு கூகுளோட நோட்புக் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் எந்த மெயில் ஐடி எதுவுமே லாகின் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி ஏதாவது லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணால் மட்டும் தான் இது ஒர்க் பண்ண முடியும், நம்ம சைன்இன் பண்ணாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதில் நான் ஒரு மெயில் ஐடி வந்து ஏற்கனவே 2-3 மெயில் ஐடி இங்கே லாகின் பண்ணியிருக்கேன். நான் வேறு ஒரு மெயில் ஐடிக்கு நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எனக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ என்னோட மெயில் ஐடிக்கு வந்து நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டேன். அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மெயில் ஐடி வேணுமோ அந்த மெயில் ஐடியை சைன்இன் பண்ணி வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைன்இன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போது இந்த கூகுள் நோட்புக்கில் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஓகே காட் இட் கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா டேப் கொடுத்துருங்க. நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன்றதுனால எனக்கு அந்த மாதிரி ஓகே காட் இட் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. நான் டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இப்படி வந்தோடனே இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஒரு புக்கையோ ஒரு யூடியூப் லிங்கையோ நமக்கு தமிழில் கான்வர்சேஷன் வரணும், அந்த ஆடியோ வந்து கான்வர்சேஷன் வந்து ஒரு தமிழில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுனரை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மெனு பட்டன் கொலாப்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அல்லது பிபியாவும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் பட்டன் நேவிகேஷன்லையும். ஸோ இந்த செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நோட்புக் ஹெல்ப்னு வந்து நிற்கும். இந்த இடத்துல அப்பேரே டவுனரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் அவுட்புட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. Settings menu button expanded sub menu dialog close user settings. So இந்த அவுட்புட் லாங்குவேஜ் லிஸ்ட் ஒரு என்டர் கீ கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு ஒரு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே நமக்கு லாங்குவேஜ் லிஸ்ட் இருக்கும். Default combo box default collapsed required opens list. இங்கே வந்து நமக்கு டிஃபால்ட் அப்படின்றது இருக்குது. இதில் நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா தமிழ் வேணுன்றதுனால நான் சும்மா டீன் மட்டும் டைப் பண்ணி பார்க்குறேன் வருதான்ட்டு. ஓகே, இப்போ நமக்கு டவுனர் கொடுத்துட்டே வந்தோம்னா இதில் தமிழ் வந்துருச்சு.
இந்த தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கீ கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தமிழ் 71 அப்படின்னு வந்துருச்சு. இந்த தமிழ் வந்தோடனே இதில் டேப் கொடுத்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும், சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இது சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு என்ன லாங்குவேஜில் கான்வர்சேஷன் வேணுமோ அந்த லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்தோம்னா தான் நமக்கு கான்வர்சேஷன் வந்து தமிழில் வரும். இந்த நோட் புக்கில் ஆடியோ மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, ஆடியோ பண்ணலாம், இமேஜ் எடுக்கலாம், அண்ட் வீடியோவும் ஏஐ பண்ணலாம். ஓகே, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதேமாதிரி டவுனோட கொடுத்துட்டு வரலாம். அப்படின்னா பிபி பட்டன் நேவிகேஷன் பிபியாக அமைக்கிட்டு வந்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆடியோ புக், கிரியேட் நியூன்னு இருக்கும். No next visited link. Google account settings menu select project create new notebook button. இங்க இருக்கு பாத்தீங்களா create new notebook ன்னு இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு enter key கொடுத்துக்கோங்க. Create new notebook button unavailable dialog close dialog. ஓகே, சோ நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணிட்டு பிபியா மீட் வந்தோம். create new book ன்னு இருக்கு. இந்த create new bookல உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு இதுல tab கொடுத்துட்டே வந்தோம்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது சோர்ஸ், நம்ம எந்த வழியா சோர்ஸ் கொடுத்து அதை கான்வர்சேஷனா மாத்த போறோம். சோர்ஸ்ன்றது என்ன? நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிடிஎஃப்யோ அல்லது ஒரு கூகுள் டாக்ஸோடதையோ அல்லது அப்படி இல்லைனா ஒரு பிபிடியோ அல்லது நம்மகிட்ட இருக்கிற ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் ஒரு சாங் இருக்குது அப்படின்னா அந்த சாங்கை கொடுத்தீங்கன்னா கூட அது என்னன்றதை நமக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் டேப் கொடுத்துட்டே வரேன், என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு டிஸ்கவர் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவர் சோர்சஸ்னால் நம்மகிட்ட எதுவுமே சோர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபெமினிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு அது வேணும்னா அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனக்கு வந்து யுரேனஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அல்லது நெப்டியூனை பற்றி ஏதோ ஒரு பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் அதை பற்றியும் கான்வர்சேஷன் பண்ண வச்சுக்கலாம். அதுதான் டிஸ்கவர். ஸோ நம்ம டிஸ்கவர் லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் சோர்சஸ் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அப்லோடு வந்து நம்மளோட பிடிஎஃபை கொடுத்து அதை நம்ம கான்வர்சேஷன் பண்ண வைக்கலாம். அடுத்து கூகுள் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் டாக்ஸ்ன்றது கூகுளோடது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரி இங்கே கூகுள் டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது புக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அது நம்ம கொடுத்துக்கலாம். கூகுள் ஸ்லைடுன்றது பிபிடி. வெப்சைட் ஏதாவது வேணும்னா அதை கொடுத்து கான்வர்சேஷன் பண்ண வச்சுக்கலாம். அடுத்து யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து காப்பீடு டெக்ஸ்ட் காப்பீடு டெக்ஸ்ட்ன்றது நம்ம ஏதாவது டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் அதை நம்ம கான்வர்சேஷன் பண்ண வைக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு சோர்ஸை கொடுத்து அதை எப்படி கான்வர்சேஷனாக மாற்றுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோடு சோர்ஸ் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் இருக்குல்லையா அந்த ஆப்ஷனுக்கு வந்துக்குவோம். ஓகே, ஸோ இங்கே அப்லோட் சோர்சஸ் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டருக்கு இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கீ கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே எப்பவும் போல் நம்ம இந்த முந்தின வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபைல் நேம் அப்படின்னு வந்துருக்கும். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய காரணத்தினால ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேம் கேட்டுச்சுனாலே நீங்கள் ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுத்துருங்க, ஐட்டம் நியூ லிஸ்ட் வந்துடும். ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டு ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு போயிருங்க. ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதில் திஸ் பிசிக்குள்ளே போங்க. நீங்கள் உங்களோட ஃபோல்டர் எங்கே வச்சுருக்கீங்களோ அதாவது உங்களோட ஃபைலை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க. நான் வந்து இப்போ திஸ் பிசிக்குள்ளே தான் என்னோட ஃபைலை வச்சுருக்கேன். திஸ் பிசிக்குள்ளே நியூ வால்யூம் டிக்குள்ளே வச்சுருக்கேன். அதில் கார்த்திக். ஸோ அதுக்குள்ள பிடிஎஃப்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜூலை 26, 2024 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு புக் வச்சுருக்கேன். அந்த புக்கை நான் இதில் கொடுத்துட்றேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்தா நமக்கு இப்போ நோட் புக்கில் அது ஓப்பன் ஆயிரும். இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டேப் கொடுத்துட்டே வாங்க. இல்லை கூகுள் ஆப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 26, 2024 நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ட்டு இந்த இடத்துல நமக்கு டைட்டில் வந்துருச்சு. இதில் மறுபடியும் டேப் கொடுத்துட்டே போகலாம். இதில் நமக்கு என்ன வேணும்னா இதை வந்து நம்ம ஒரு ஆடியோ ஓவர் வியூவாக மாற்ற போகிறோம். இதில் ஆடியோவாக மட்டும் இல்லை வீடியோவாகவும் க்ரியேட் பண்ணலாம் அண்ட் இமேஜாகவும் ஒரு மைண்ட் மேப் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இப்படி இது ஒரு ஆடியோ கான்வர்சேஷனாக மாற்றணும் அப்படின்னா இதில் டேப் கொடுத்துட்டே வரேன். இதில் என்ன சோர்ஸ் வேறு எதுவும் என்ன ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டேப் கொடுத்துட்டே வந்தால் நமக்கு ஆடியோ ஓவர் வியூ அப்படின்னு ஒரு பட்டன் வந்துருச்சு. இந்த இடத்துல வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் கொடுக்கணும். ஒரு சிலருக்கு என்ன வரும்னா டேப் கொடுத்துட்டீங்கன்னா சேட் டேப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா லெஃப்டர் ரைட்டர் யூஸ் பண்ணி ஸ்டூடியோ டேப்புக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஓவர் வியூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆடியோ ஓவர் வியூ பட்டன் அந்த பட்டனை மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த டேப் இது எல்லாமே நான் டேப் கீ அப்படி இல்லைனா அப்பேரா டவுனர் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வேறு எந்த கீஸும் நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டாம். அல்லது பட்டன் நேவிகேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. இது லிங்காக கொடுக்கல, ஒரு பட்டன் நேவிகேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிபியாக கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பட்டனுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஆடியோ ஓவர் வியூ பட்டன் வந்தோடனே இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கீ கொடுத்துக்குவோம்.
என்ட்ரு கீ கொடுத்துட்டிங்கன்னா அமைதியாக தான் இருக்கும், எதுவுமே சொல்லாது. என்னடா நம்ம ஆடியோ ஓரியில் ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு எதுவும் பேசலே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இப்போ ஆடியோ ஓரி பட்டனில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கண்ட்ரோல் எண்டு கொடுத்துட்டு மேலே அப்பேரை கொடுத்து மேலே போகலாம். அப்படின்னா டவுனர் அமைக்கிட்டே வந்தீங்கன்னா பட்டன் unavailable submit அடுத்து scroll follow up heading level 2 studio button menu button collapsed submenu open customization options button audio overview button menu button collapsed submenu open customization options button video overview button mind map menu button collapsed submenu reports button unavailable generating audio overview come back in a few minutes. இந்த வந்துருச்சு பட்டன் ஜெனரேட்டிங் ஆடியோ ஓவர்வியூ கம் பேக் இன் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஆடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க, அதனாடிக்கு நீங்கள் எதுவும் ஒரு வேலை இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இது கிரியேட் ஆகிறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது நம்ம கொடுக்குற பேஜை பொறுத்து, எத்தனை பேஜ் கொடுக்குறோமோ அத்தனை பேஜை பொறுத்து. இது அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷம் வரை நமக்கு கான்வர்சேஷன் கொடுக்குது. அதுக்கு மேலே வேணால் நம்ம ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும் போல். அதை பற்றி நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம ப்ரோ வெர்ஷன் இன்னும் வாங்கலை, தேவையும் படலை. ஸோ இது தேவைப்பட்டால் நீங்கள் அடுத்து நம்ம ப்ரோ வெர்ஷனை பற்றி நம்ம என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் லேட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஆடியோ ஜென்ரேட் அதாவது ஆடியோ ஓவரியில் கொடுத்தோடனே கீழே நமக்கு ஜென்ரேட் ஆகிறத காமிச்சிடும். இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகுது எத்தனை பெர்சன்டேஜ் ஆகிருக்கு, அல்லது அட்லீஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்றதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதுக்கான ஒரு ப்ராக்ரஸ் அலாட்டோ அல்லது எத்தனை பெர்சன்டேஜ் ஆயிருக்கு அல்லது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல, ஏன்னா அந்த அக்சசபிலிட்டி இதில் இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் அப்பேர் டவுனர் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் ஜெனரேட்டிங் ஆடியோ கம் பேக் இன் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். இதில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிட்டேன்னு நான் சொல்லலாம், அதையும் சொல்லாத மாதிரி தான் இருக்குது. அதுவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு இது தான். ஆடியோ உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருச்சு ரெடி அப்படின்ற மாதிரி எதுவும் அலர்ட் வர மாதிரியும் இதில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல இதில் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கு இந்த செட்டிங்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் அலர்ட்டை ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களாம் அதை பயன்படுத்திக்குவோம். பட் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் கொடுக்கல அலர்ட்டு. ஸோ ஆடியோவாக கன்வெர்ட் ஆயிருச்சா இல்லையான்றது நம்ம தான் அப்பப்போ அப்பேர் டவுனர் கொடுத்து கண்டுபிடிச்சிக்கணும். இன்னும் ஜெனரேட்டிங் ஆடியோஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் நான் பாஸ் பண்ணி வச்சிட்டேன் ரெக்கார்டிங். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட இது எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது நமக்கு வந்துருச்சு. இப்படி வந்தவொடனே இப்போ நம்ம அப்பேர் டவுனர் கொடுத்தோம்னா மோர் பட்டன் ப்ளே இன்டராக்டிவ் மோட் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இதில் பட்டன் ப்ளேயில் வச்சு என்டர் கொடுக்குறேன். You know, find yourself scrolling through the news, right? You see a headline about a policy change and then something about, I don't know, building name, maybe an international meeting. And you just pause and think, okay, how do these actually connect? Is there a bigger story here? Well, welcome to the deep dive. That's exactly what we do here. We try to cut through that daily noise. We take a bunch of the day's sources today. We're digging into some really fascinating updates from July 26th, 2024. We pull out the important stuff. The key takeaways, maybe some surprising bits, you know, giving you a shortcut to being properly informed. This whole deep dive is really designed to help you get what's most important from this material. So today, we're going on a bit of a journey. We'll start with financial access for skills, then look at some pretty major symbolic changes. Button, menu, button, collapse, submenu, button, note. India cash shifting, button, book discussion, button, add this, button, menu, button, interact, button, one source, button, menu, button, collapse, submenu, more. Add note, book this, add discuss, see more, close audio, pause audio player, button, play audio. OBS 31, start virtual, pause record, July 26. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜெனரேட் ஆகி வந்துச்சு. ப்ளே ஆனவுடனே ப்ளே கொடுத்தோன்னா எதில் ப்ளே ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷில் தான் ப்ளே ஆகுது. ஸோ நமக்கு இங்கிலீஷில் வேண்டாம், ஆக்சுவலி நமக்கு தமிழில் தான் வேணும். நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு லாங்குவேஜும் தமிழில் தான் கொடுத்தோம். முன்னாடி நம்ம டேரெக்டாக செட்டிங்ஸில் போய்ட்டு லாங்குவேஜில் தமிழ் சூஸ் பண்ணாலே டேரெக்டாக இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம ஆடியோ வரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் நீங்கள் ஆடியோ அப்லோட் பண்ணிட்டு பிடிஎஃபை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பட்டன் ஓப்பன் மெனு கொலாப்ஸ் கஸ்டமைசேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துருங்க. டவுனரை கொடுத்துட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு பட்டன் ஆடியோ வரையும் இந்த ஆடியோ வரையும் தான் நம்ம கொடுத்தோம். ஆக்சுவலி இதில் கொடுத்தா நமக்கு டேரெக்டாக இங்கிலீஷில் மட்டும் தான் வருது.
அதனால் இந்த இடத்துல கொடுக்காம டவுன் arrow கொடுத்துட்டே வாங்க. Button query box out of edit one source button unavailable so button scroll to the follow up heading level 2 studio button button menu button button audio overview. இங்க பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் ஒரு ரெண்டாவதா பட்டன் button menu button collapse sub menu open customization option. பட்டன் மெனு கொலாப்ஸ் ஓபன் கஸ்டமைசேஷன் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு ஆடியோ ஓவர்வியூ பட்டன் இருக்கு. button audio overview. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் கொடுக்க வேண்டாம். என்டர் கொடுக்காம இந்த ஆடியோ ஓவர்வியூல என்டர் கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த ஆடியோ ஓவர்வியூக்கு மேல பட்டன் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள போய்ருவோம். button menu button collapse sub menu open customization options. ஓகே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துக்கலாம். customize 1 of 1. ஓகே இதுல என்டர் கொடுத்த உடனே கஸ்டமைஸ் 1 of 1 அப்படினு இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஒரு என்டர் கீ கொடுத்துக்கோங்க. open customize audio overview close dialog tick text area for steering the audio overview tick edit multi-line things to try tab bullet. இங்க வந்து எடிட் மல்டி-லைன் blank அப்படினு இருக்கும். இந்த இதுல உங்களுக்கு ஆடியோ எந்த மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதுல வந்து நம்ம ஸ்பீக் இன் தமிழ் அப்படினு கொடுப்போம். speak in tamil தமிழ். ஓகே ஸ்பீக் இன் தமிழ் கொடுத்து இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு டேப் கொடுப்போம். generate button இப்போ நமக்கு ஜெனரேட் பட்டன் கொடுத்துருவோம். ஜெனரேட் பட்டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம டவுன் arrow கொடுத்துட்டு வரலாம். button audio button menu button video button mind map menu button unavailable generating audio overview இப்போ நமக்கு இது ஆடியோவா ஜெனரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு இதே மாதிரி தான் ஆடியோவா ஜெனரேட் கொடுக்கும்போது அது இங்கிலீஷ்ல வந்துருச்சு. ஸோ நான் அப்புறம் நம்ம கஸ்டமைசேஷனில் போய்ட்டு ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்றத கொடுத்துருப்போம். நம்ம என்ன தான் லாங்குவேஜ் தமிழ்ன்றதை சூஸ் பண்ணியிருந்தாலும் அவுட்புட் லாங்குவேஜை ஃப்ரீ வெர்ஷனில் அந்த இது இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில. அதனால் நம்ம கஸ்டமைசேஷன் ஆடியோவுக்கு மேலே இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர் கீ கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோடனே கஸ்டமைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு என்டர் கொடுத்துக்கணும். என்டர் கொடுத்தோடனே அங்கே ஒரு எடிட் மல்டிலைன் பிளாங்க்னு ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நான் ஸ்பீக் இன் தமிழ் மட்டும் போட்டு இப்போ நம்ம ஒரு டேப் கொடுத்து ஜெனரேட் பட்டன் கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே இப்போ கீழே வந்தோம்னா ஓகே ஜெனரேட்டிங் ஆடியோ கம் பேக் இன் ஃபியூ மினிட்ஸ்ன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இது அது வாட்டுக்கு லோட் ஆகிற வரைக்கும் நான் இப்போதைக்கு ரெக்கார்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த இதை நான் தமிழில் கொடுத்து. ஓகே இப்போயாவது இது தமிழில் கன்வர்சேஷன் வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதில் கீழே ப்ளே பட்டன் இருக்கும். இங்கே பட்டன் ப்ளே இருக்குது. இதில் நான் என்டர் கீ கொடுக்குறேன். வணக்கம். ஜூலை 26, 2024 தேதியிட்ட நடப்பு நிகழ்வு குறிப்புகளை நாம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை எடுத்து உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் எங்க நோக்கம். தேசிய கொள்கைகள் இருக்கு, தமிழ்நாடு அறிவிப்புகள் இருக்கு, சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆரம்பிக்கலாமா? சரி, முதல் விஷயம் திறன் மேம்பாட்டு கடன் திட்டம் பத்தின ஒரு அப்டேட். இந்த மாதிரி திறன் கடன் திட்டம், அதாவது மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம், இது 2015 ஆரம்பிச்சது. இப்போ திறன் மேம்பாட்டு அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி இதை புதுப்பிச்சு அறிமுகப்படுத்தியிருக்கார். முன்னாடிலாம் குறிப்பிட்ட வங்கிகள் மட்டும்தான் கடன் கொடுக்க முடியும். ஆனா இப்போ வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், அதாவது NBFCs, அப்புறம் சிறு நிதி வங்கிகள் கூட கடன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான மாற்றம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இது சாதாரண மாற்றம் இல்லை. ஏன்னா NBFCகளும் இந்த சிறுநிதி வங்கிகளும் உள்ள வரதால முன்னாடி வங்கி அணுகல் சரியா இல்லாத இடங்கள்லயும் சரி, இல்ல சில வித்தியாசமான நிதிச்சூழல் இருக்கிறவங்களுக்கும் கூட திறன் பயிற்சிக்கான கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. இது வெறும் கடன் கொடுக்கறவங்க எண்ணிக்கை கூடுற விஷயம் மட்டும் இல்ல. அதாவது கடன் வாங்கறதுக்கான வழிகள் இன்னும் எளிமையா, இன்னும் பரவலா மாறுது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இது தனிநபர் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல ஊந்துதலா இருக்கும் பாருங்க. ஓ அப்படியா? அப்போ இது இன்னும் நிறைய பேர் திறன் பயிற்சிக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, அடுத்ததா ஒரு சின்ன ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குடியரசுத் தலைவர் மாளிகையில அங்க இருக்கிற 2 முக்கியமான ஹால்களுக்கு பேர் மாத்திருக்காங்க. தர்பார் ஹால் இருக்கு இல்லையா, அது இனி கணதந்திர மண்டபம்னும், அசோகா ஹால் அசோக் மண்டபம்னும் அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கிய அரசு விழாக்கள், விருது நிகழ்ச்சிகள்லாம் கணதந்திர மண்டபத்திலையும், தூதர்கள் அவங்களோட சான்றுகளை சமர்ப்பிக்கிறது அசோக் மண்டபத்திலையும் நடக்கும். இந்த ராஷ்டிரபதி பவன் 1931 திறக்கப்பட்டது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது தமிழ்லேயே வந்துருச்சு. சூப்பர். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஆடியோ ஓரி பட்டனுக்கு மேலே இருக்கிற கஸ்டமைசேஷனில் போயிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு அதில் கஸ்டமைஸ் பட்டன் இருக்கும். அதில் வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அது நமக்கு ஒரு எடிட் பாக்ஸ் கொடுக்கும். அந்த எடிட் பாக்ஸில் ஸ்பீக் இன் தமிழ் அல்லது கான்வர்சேஷன் சுட் பி இன் தமிழ்ன்ற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கான்வர்சேஷன் நமக்கு இதில் தமிழ்லேயே சூப்பராக கொடுத்துருச்சு. ஸோ நம்ம கொடுத்த ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி டுட்டோரியலில் பார்த்துருப்போம். சாதி ஆப் யூஸ் பண்ணி ஓசிஆராக கன்வெர்ட் பண்ணோம் ஒரு டெக்ஸ்ட்டை, பிடிஎஃபை. ஸோ அதே பிடிஎஃபை தான் இதுலேயும் கொடுத்துருந்தேன். அந்த பிடிஎஃபை இது எப்படி அருமையாக ஒரு ஆடியோவாக மாற்றி அதை டிஸ்கஸும் பண்ணுது.
ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக படிச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.